ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தமிழ்நாடு அரசாங்கம் வழங்கி இருக்கக்கூடிய இளநிலை உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இளநிலை உதவியாளர் மட்டுமே இல்லாமல் கிட்டத்தட்ட 25 விதமான வேலைவாய்ப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 25 விதமான வேலைவாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற போது அப்ளை பண்ணுற பல பேருக்கு இந்த ஜாப் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப்போட கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு ஆர் எனி டிகிரி இதில் நீங்கள் எது படிச்சிருந்தாலுமே சரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிகபட்ச சம்பளமாக மாதம் 52,400 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் தருவதா வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த ஜாப்ல இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுக்குள்ள மட்டுமே காலியிடங்கள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4000 காலியிடங்கள் பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. ஸோ 4000 காலியிடங்கள்ல நல்ல சேலரியில 25 விதமான வேலைவாய்ப்புல 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு எனி டிகிரி மூலமா ஒரு ஜாப் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பா யாருமே வந்து மிஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால நீங்களும் வந்து மிஸ் பண்ணாதீங்க. கிட்டத்தட்ட 4000 வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளா வந்து இருக்கு. இந்த ஜாப்புக்கு ஆண்கள், பெண்கள் அண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் 3ஆம் பாலினத்தோர் திருநங்கைன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, ஸோ திருநங்கைகளும் சரி இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்க முடியும். ஆண்கள், பெண்கள் 2 பேருமே சரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். தமிழகத்தில் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலுமே சரி இந்த ஜாப்க்கு வந்து எலிஜிபிள். இந்த ஜாப்க்கு உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த வீடியோவில் இந்த ஜாப் நீங்க எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ண அந்த ஜாப் கிடைக்கும், எங்க மாதிரி லிங்க்லாம் எப்படி நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்து அப்ளை பண்ணணும், என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்றத கிளியரா பாத்தீங்கன்னா வீடியோக்குள்ள நான் தெளிவா சொல்லியிருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீடைல் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்றீங்களோ அந்த அளவுக்கு இந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னா, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்திலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட். இதில் தான் அந்த அப்ளை நோ அப்படின்றத கிளிக் பண்ணி இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ண போறீங்க. அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, ஸோ அந்த அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன், அதாவது நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் உங்களோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் சைட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் இங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்து நீ ஃபேக்கா காட்டலாம் சொல்லி சொல்றீங்களா, ஸோ அதற்காக தான் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்த அஃபிஷியல் பேஜை காட்டி இதிலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கான இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க முடியும். பழைய அறிக்கைகள் இல்லைனா விண்ணப்பிக்கன்னு சொல்லிட்டு இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க முடியும். இதே நோட்டிஃபிகேஷன் தான் வரும், இதே அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் தான் வரும். ஸோ நீங்கள் கவர்மெண்ட் இதுவும் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஸோ அதோட லிங்க்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இந்த ஜாப் நீங்கள் அப்ளை பண்ண தயாராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அஃபிஷியலாக இருக்கக்கூடிய இந்த பேஜ், நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய இந்த சைட்டு, நெக்ஸ்ட் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன், இந்த 3 லிங்க்குமே சேர்த்து ஒரே லிங்காக பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காக உங்களுக்கு ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட்ல நம்ம சொல்லியிருக்க ஜாப் பத்தி டீடைலா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. இதை நீங்க படிக்கிறனா படிச்சு பார்க்கலாம். அப்படின்னா ஸ்க்ரால் பண்ணி நீங்க கடைசியா வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான எல்லா லிங்க்குமே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. இதுல உங்களுக்கு எந்த லிங்க் தேவைப்படுதோ அது பக்கத்துல இருக்கக்கூடிய கிளிக் ஹியர் அப்படின்றத மேல வச்சு ஒரு கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு நியூ டேப்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல மேலே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளிக் ஹியர் அப்படின்ற ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். இந்த கிளிக் ஹியர் மேல வச்சு ஒரு கிளிக் பண்ணுங்க. நீங்க கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல ஒரு 15 செகண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்பர் டியூரேஷன் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கான லிங்க் வரதுக்கு ஒரு 10 to 15 செகண்ட் மட்டும் ஜென்ரேட் ஆகும். ஸோ எடுத்துக்கும். ஸோ ஒவ்வொரு நம்பரா குறைஞ்சி 0 அப்படின்ற வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல 0 அப்படின்னு வந்த உடனே முன்னாடியே சொல்லியிருந்தீங்க கிட்டத்தட்ட 25 விதமான வேலைவாய்ப்புகள் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருந்தீங்களா. ஸோ நீங்க பார்க்கும்போது உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும் 25 விதமான வேலைவாய்ப்புகள் வந்து இருக்கு பாருங்க. ஸோ என்னென்ன வேலைவாய்ப்புகள் அப்படின்னு சொல்லி முதல்ல பார்த்துடலாம். கிராம நிர்வாக அலுவலர் கொடுத்துருக்காங்க. இளநிலை உதவியாளர்லேயே பார்த்தீங்கன்னா பிணையமற்றது வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இளநிலை உதவியாளருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இளநிலை உதவியாளருக்கு பார்த்தீங்கன்னா பிணையம் வந்து கொடுத்துருக்காங்க, அந்த டிபார்ட்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இளநிலை வருவாய் ஆய்வாளருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இளநிலை செயல் பணியாளர் கொடுத்துருக்காங்க அலுவலகத்தில் வந்து. நெக்ஸ்ட் இளநிலை உதவியாளர் மற்றும் தச்சருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. தச்சருக்கு தனியாகவே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நெக்ஸ்ட் சுருக்கெழுத்து தச்சருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே தமிழ்ல தான். நெக்ஸ்ட் நேர்முக எழுத்தர் கொடுத்துருக்காங்க. உதவியாளர், கள உதவியாளர், வனக்காப்பாளர், ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வன காப்பாளர், அதாவது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல டிரைவிங் போவாங்க இல்லையா, ஸோ அதுக்கு வந்து டிரைவிங்கோடய உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க, டிரைவிங் லைசன்ஸோடய. நெக்ஸ்ட் வனக்காவலர் கொடுத்துருக்காங்க. வனக்காவலர்லேயே பார்த்தீங்கன்னா பழங்குடியின இளைஞருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது மட்டும் பழங்குடி இளைஞருக்கு வந்து வரும். நெக்ஸ்ட் வனக்காப்பாளருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வனக்காவலருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா ஜாப்புமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளை பண்ணக்கூடிய சூப்பரான ஜாப்பாக தான் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இந்த ஜாப்போட ஏஜ் லிமிட் என்ன, ஏஜ் ரிலாக்சேஷன் என்ன அப்படின்றத வந்து நம்ம பார்த்துடலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய ஏஜ் ரிலாக்சேஷன், ஏஜ் லிமிட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 1/7/2025 இந்த தேதிக்குள்ள இருக்கிற மாதிரி மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க. இந்த 1வது போஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த 1வது போஸ்ட்ல இருந்து இந்த 19வது போஸ்ட் இருக்குல்ல, அந்த 19வது போஸ்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய வயது வந்து குறைஞ்சபட்ச வயதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18 வயதிற்கு குறைவா இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த 20ல இருந்து 25 போஸ்ட் இருக்குல்ல, இந்த போஸ்ட் எல்லாத்துக்குமே குறைஞ்சபட்ச வயதை பொறுத்த வரைக்கும் 21 வயதுக்கு குறைவா இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்காங்க.
நெக்ஸ்ட் வயது அதிகபட்ச வயதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய எல்லா போஸ்ட்டுக்குமே உங்களுக்கு 32 வயதுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. ஸோ இதுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இருக்குது. அது என்ன ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்றது உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். இன்கேஸ் மாற்றுத்திறனாளிகள் இருக்கீங்க அப்படின்னா 42 வயதுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. முன்னாள் ராணுவத்தினர் அப்படின்னா 50 வயதுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது. ஆதரவற்ற விதவைகள் இருக்கீங்க அப்படின்னா 37 வயதுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே கொடுத்துருக்காங்க. அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் உங்களோட கண்ட்ரோலுக்குள்ளே இருக்குது. மேபி உங்களுக்கு வந்து அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்குள்ள உங்கள் வயது வருது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக சரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதிகபட்ச ஏஜ் ரிலாக்ஸேஷன் பொறுத்த வரைக்கும் அந்த ஜாப் ரிலேட்டடாக வந்து அதிகபட்சமாக பொறுத்த வரைக்கும் 48 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 37லேருந்து 48 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு என்ன மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்றத ஒன் டைம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணா உங்களுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜாப் போஸ்ட்டுக்கும் என்ன மாதிரி கல்வி தகுதி அப்படின்னா முன்னாடியே சொன்ன மாதிரி 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு ஒரு டிகிரி இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அது ரிலேட்டடாக தான் பார்த்தீங்கன்னா கல்வி வாய்ப்புமே வந்து கொடுத்துருக்காங்க. சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கு பாருங்க, குறைஞ்சபட்ச பொது வயது கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு நீங்க தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும். இது பாருங்க வெறும் 12ஆம் வகுப்பு நீங்க தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும். இது பாருங்க நீங்க பொதுக்கல்வி ரிலேட்டடா வந்து குறைஞ்சபட்ச கட்டாயம் பெற்றிருக்க வேண்டும். அதாவது 10th 12th குறைஞ்சபட்சமா நீங்க பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அப்படின்னு இருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது சில இதில் பார்த்தீங்கன்னா 10th 12th வந்து நீங்கள் இந்த டிபார்ட்மெண்ட் எடுத்து அதை விலங்கியல் தாவரவியல் எடுத்து படிச்சிருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. சில இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாகவே வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு இருக்காங்க. இப்போ இந்த ஜாப் போஸ்ட்டுக்கு பாருங்கள், மேல்நிலை கல்வியில் பார்த்தீங்கன்னா இயற்பியல், வேதியியல், உயிரியல், விலங்கியல் அதில் தாவரவியல் வந்து நீங்கள் ஏதேனும் ஒரு இது வந்து தேர்ச்சி பெற்றுக்கணும் அப்படின்னு இருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த டிரைவிங் போஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த டிரைவிங் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட ஓட்டுநர் உரிமம் இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஓட்டுநர் உரிமம் பொறுத்த வரைக்கும் 2 வீலர் அண்ட் 4 வீலருக்கான ஓட்டுநர் உரிமம் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. லைசன்ஸோட இருக்கணும் இருக்காங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி காமனான விஷயங்கள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் தமிழ்லே இருக்குது அப்படின்ற போது நீங்கள் எந்த ஒரு பயமும் இல்லாமல் ஒன் டைம் நீங்கள் தமிழ்லே செக் பண்ணிட்டு கூட இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இதான் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய சைட்டு. இந்த சைட்டோட லிங்கும் இந்த இடத்துல கொடுத்துருப்போம். ஸோ அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி அந்த டைம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ப்ராப்பராக வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷோட 2 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் தமிழ் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் நம்ம டவுன்லோட் பண்ண மாதிரி தமிழே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இங்கிலீஷில் கிடைக்கும். இன்கேஸ் சில பேருக்கு இங்கிலீஷ்லாம் படிக்க கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த அப்ளை நவ் அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்கள் ப்ராப்பராக ரிஜிஸ்டர் பண்ணி தான் அந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் அப்ளை நவ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸ் இந்த மாதிரி கேட்கும். பயனாளர் குறியீட்டு எண்ணும் கடவுச்சொல்லும் நீங்கள் கொடுத்துட்டு 14+5 எவ்வளவு அப்படின்றத பாக்ஸில் கொடுத்துட்டு சமர்ப்பி அப்படின்றத கொடுத்து அந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைனா விண்ணப்பிக்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி இதுலையும் போயிட்டு அப்ளை நவ் அப்படின்றத கொடுத்து இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்து உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழில் தான் இருக்குது அப்படின்ற போது நீங்கள் பயப்படாமல் வந்து ஈஸியாகவே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒன் டைம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா நிறைய விஷயங்கள் நான் சொல்லாத விஷயங்கள் கூட இந்த நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும், எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எவ்வளோ கட்டணும், யாரெல்லாம் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் கட்டணும், யாரெல்லாம் கட்டக்கூடாது, எக்ஸாமினேஷன் எவ்வளோ நேரம் நடக்கும், என்ன மாதிரி ரிலேட்டடாக உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். ஸோ அதனால் நோட்டிஃபிகேஷன் ஒன் டைம் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி 24/5/2025 நைட்டு 12 மணிக்கு முன்னதாகவே பார்த்தீங்கன்னா இந்த சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும்.